சகோதரர்களே, சகோதரிகளே, இது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி பல முறை நாம் தியானித்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். குறிப்பாக மறைக்கல்வி வகுப்பு, விடுமுறை விடுதிய பள்ளி, இவைகளெல்லாம் எப்போதுமே அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு இயேசுவும் சக்கையும் பற்றிய நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வை குறித்து நாம் பல முறை அறிந்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், பல மறைவுரைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியை ஒரு புதிய கோணத்தில் சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மறைந்திருந்து தாக்குதல் என்பது போரில் ஒரு யுக்தி என்று சொல்லுவார்கள். பல நாடுகளிலே இந்த விடுதலைக்காக போராடுகிறவர்கள் அல்லது போராளி குழுக்கள் அவர்கள் எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு யுக்தியாக இந்த மறைந்திருந்து தாக்குதலை பார்க்கிறோம். இதனை பொறியில்லா தாக்குதல் என்று கூட சொல்லுகிறார்கள். குறிப்பாக தமிழீழத்திலே போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஓயாத அலைகள் என்று பல்வேறு நிலைகளில் புலிகள் போராட்டம் செய்தபோது, போர் செய்தபோது அவர்கள் பயன்படுத்திய ஒரு யுக்தி புலிகளா யுக்தி என்று சொல்வார்கள். அதுபோல நிறைய நாடுகள், தற்போது விடுதலை அடைந்த நாடுகள், போராளி குழுக்கள், அவைகள் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாக இந்த மறைந்திருந்து தாக்குதல் என்பதை குறித்து பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறைந்திருந்து பார்த்தல் அல்லது மறைந்திருந்து கேட்டல் என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால், உளவு வார்த்தல், வேறு வார்த்தல் என்று பொருள்படுகிறது. அது நேரங்களிலே இது தவறான ஒரு செய்தியாகவும் அமைந்துவிடுகிறது. ஒட்டு கேட்டாங்க, நான் சொல்றதை ஒட்டு கேட்டாங்க, நான் பேசுறத மறைந்திருந்து கேட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு செய்தியாக இதை பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது இந்த நாட்களில் கூட அதிகமாக பேசப்பட்டது இந்த தலைவர்களுடைய டெலிபோன், அவர்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட நிகழ்ச்சியாக பலவற்றை குறித்து பேசப்பட்டது. நம்முடைய உச்சநீதிமன்றமும் அதை ரொம்ப தீவிரமாக எடுத்து விசாரிக்க தொடங்கியது என்று நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அதை மறைந்திருந்து கேட்டல் அல்லது மறைந்திருந்து பார்த்தல் என்பது ஒரு வகையில் உளவு வார்த்தல், வேறு வார்த்தல் அல்லது ஒட்டு கேட்டல் என்பது ஒரு தவறுதலாக ஒன்றாக நம்முடைய சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒருவர் என்ன திட்டமிடுகிறார், அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன செய்கிறார் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு யுக்தியாக இந்த மறைந்திருந்து கேட்டல், மறைந்திருந்து பார்த்தல், ஒட்டு கேட்டல் இவையெல்லாம் இருப்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். அதே போல சில நேரங்களில் பகை கொண்டவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பகையை தீர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக மறைந்திருந்து தாக்குதல் அல்லது மறைந்திருந்து பார்த்தல், மறைந்திருந்து கேட்டல் என்கிற யுக்திகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் ஏன் இதனை இவ்வளவு ஆழமாக சிந்தித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், இது நற்செய்தி பகுதி அப்படி ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சக்கையை மறைந்திருந்து பார்த்த
திட்டமிட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன்னை மறைத்துக் கொண்டார். தன்னை மறைத்துக் கொள்ளுதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். நம்ம எப்ப மறைச்சுக்குவோம்? நாம செய்திருக்கக்கூடிய ஒரு தவறு மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம், அல்லது ஒருவரிடத்திற்கு விலகி இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். விவிலியத்திலே இது நடந்திருக்கிறது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் அந்த பாம்பு காட்டிய பாதையை தெரிந்து கொண்டு அந்த மரத்தினுடைய கனியை உண்ட பிறகு அவர்கள் ஆடையில் இருப்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? மரத்தின் இலைகளை தங்களுக்கு ஆடையாக வைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவுடனே அது இறைவனுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, மென்காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுனில் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய பார்வையில் தங்களை மறைத்துக் கொள்வதற்காக மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். தாங்கள் செய்திருக்கக்கூடிய தவறை இறைவன் பார்க்கக்கூடாது, அல்லது இறைவனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். சக்கேயுவை பாருங்கள், அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான், ஆனால் இயேசு பார்க்க கூடாது. ஆகவே அவன் மரங்களிலே தன்னை மறைத்துக் கொண்டான். இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போலதான் அமைகிறார். சக்கேயுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது சொன்னால், செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வரிதண்டவர்கள் இருக்கிறார்கள், வரிதண்டவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் சொன்னால் அவர் எப்படிப்பட்ட செல்வந்தராக இருக்க முடியும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் சொல்லக்கூடிய எரிகோ நகர் வளம் குறைந்த ஒரு நகர், மிகச் செழிப்பான ஒரு நகர். இந்த எரிகோவிலிருந்து தான் அதிகமாக பேரிச்சம்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு, நறுமண பொருட்கள் கையங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இடத்தில் பணப்புழக்கம் என்பது மிக அதிகமாக இருந்த ஒரு நகர். அவை பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் வரி வசூல் செய்வது என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகவேதான் சக்கேயு அந்த இடத்திலே அந்த வரி வசூலிக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை செழிப்பு மிக்கதாக இருந்தது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சக்கேயு ஆண்டவரை பார்க்க விரும்பினார். ஆனால் ஆண்டவர் பார்க்க கூடாது என்று நினைத்தார். ஆண்டவர் பார்க்க விரும்பினார், ஆனால் ஆண்டவர் தன்னை பார்த்து விடக்கூடாது என்று நினைத்தார். எப்படி ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தார்கள், ஆண்டவர் பார்க்கக்கூடாது என்று தங்களை மறைத்துக் கொண்டார்களோ, அதே போல சக்கேயுவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவுதான் மறைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் இறைவன் நம் இதயங்களை மூடுகிறார், நம்முடைய உள்ளங்களை ஆய்வறிகிறார், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் நம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளை பார்க்கிறோம். இயேசு பல புதுமைகளை செய்கிற போது அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை ஆய்வறிந்து, அல்லது அவர்கள் உள்ளத்தில் எண்ணுவதை அவர் தெரிந்து கொண்டு இப்படியாக சொன்னார் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் சக்கையை மறைத்துக் கொள்ளவும் நினைத்தால் அந்த சக்கையினுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவர் அறியாதிருப்பாரா? நம் ஊழியத்திலே பார்க்கிறோம், தன்னை மறைத்துக் கொள்ள நினைத்த, தன்னை ஒழித்துக் கொள்ள நினைத்த சக்கையை ஆண்டவர் கண்டுகொள்கிறார். இதை முதல் வாசகம் மிக அழகான ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியானது மக்களின் நூலில் எடுக்கப்பட்டிருக்கிறார். இங்கே இந்த பகுதியில் வரக்கூடிய எலைசார் என்ற ஒரு பெரியவர், மறைவு அறிஞர்கள் ஒருவர், தலை சிறந்தவர், மிகச் சிறந்த ஒரு பொறுப்பு மிக்க ஒரு தலைவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் பன்றி இறைச்சி உண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார். அரசனை வணங்க வேண்டும்,
அரசன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தப்படுகிறார். ஆனால் அவரை குறித்து மற்றவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், நல்ல மனிதர், திறமை வாய்ந்தவர், மதிப்புக்குரியவர், இவருக்கு இப்படி நடக்க வேண்டுமா என்று நினைத்துக் கொண்டு எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் பள்ளி இறைச்சி உண்ணுவது போல நடித்துக் கொள்ளுங்கள், உங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுங்க, அரசனுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி ஆச்சு, அதே நேரத்தில் நீங்க கடவுளுக்கும் பயந்து நடந்த மாதிரி ஆச்சு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எலெயாசார் என்ன சொல்கிறார், என் முதுமைக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் இது உகந்ததல்ல என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் எலெயாசார் என்ன சொல்கிறார், நான் இதை செய்து விடலாம், அதை இறைவன் பார்ப்பார், அது உங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு அது தெரியும். நான் தவறு செய்வதாக நான் நடித்துக் கொள்ளலாம், நான் இப்படி நான் வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம், அந்த ஆண்டவர் உற்று பார்ப்பார் என்று எலெயாசார் சொல்வதை நாம் இந்த முதல் மாசத்தில் வாசிக்க கேட்கிறோம். மக்கபேயர் நூல் 2வது புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. மனிதனின் தண்டனையில் நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும், உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லா வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கைக்கு தப்ப முடியாது, மனிதனுடைய கைக்கு தப்பித்துக் கொள்ளலாம், நான் தப்பித்துக் கொள்ளலாம், நான் மறைத்துக் கொள்ளலாம். சக்கையை அப்படித்தான் நினைக்கிறார், நான் மறைத்துக் கொள்ளலாம், நான் மரத்தில் ஏறிக்கொள்ளலாம், மரத்தில் ஒழித்து கொள்ளலாம் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கைக்கு அவன் தப்ப முடியவில்லை. அதே போலதான் ஆதாம் ஏவாள் மரத்தின் கனியை உண்டார்கள், இலைகளை கொண்டு மறைத்துக் கொண்டார்கள், மரங்களை ஒழித்துக் கொண்டார்கள், அவர்கள் மறைத்துக் கொள்ளலாம், ஒழித்து கொள்ளாமல் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கைக்கு தப்ப முடியாது. சக்கையு ஆண்டவருடைய கரங்களில் தப்ப முடியாது என்பதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். இங்க எலெயாசார் முன்கூட்டி அதை உணர்ந்திருந்தார். நான் உண்ணலாம், வாழலாம், இறக்கக்கூட செய்யலாம், ஆனால் ஆண்டவருடைய கரங்களில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எலெயாசார் தன்னுடைய அனுபவங்களை குறித்து சொல்கிறார். வாசிங்க 30வது வசனம். அடிபட்டதால் இறக்கும் தருவாய் இருந்தபோது எலெயாசார் அழுது புலம்பி, நான் சாவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றை எல்லாம் அறிகிறார். மற்றவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, வயசான காலத்துல அடிபட்டு சாகிறதுக்கு இந்த மனுஷனுக்கு தேவையா கேட்கிறார்கள். ஆனால் எலெயாசார் சொல்கிறார், இறைவன் தன்னுடைய தூய ஞானத்தால் இதை அறிந்து கொள்கிறார். மனிதர்கள் அறியலாம், மனிதர்கள் வேறு விதங்களை புரிந்து கொள்ளலாம், ஆனால் இறைவன் அறிகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுதான் மறைத்துக் கொள்ள நினைத்தாலும் இறைவன் அறிந்து கொள்வார் என்ற உணர்வு எலெயாசாருக்கு இருந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது இல்லை, சக்கையுக்கும் கூட இல்லை. அவன் மறைத்துக் கொள்ளலாம் நினைத்தான், அந்த ஆண்டவர் அவனை கண்ணோக்கினார். நாம் ஊழியத்திலே பார்க்கிறோம், சக்கையை ஆண்டவர் அழைக்கிறார். தன்னை மறைத்துக் கொள்ள மரங்களுக்கு ஏறிய அந்த சக்கையை ஆண்டவர் இறங்கி வர சொல்கிறார். சுபாவர்களே, நாம் மறைத்துக் கொள்கிற அந்த வாழ்க்கையில் இருந்து இறங்கி வந்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்முடைய வீட்டில் உணவருந்துவார், ஆண்டவரை நம்முடைய வீட்டில் தங்குவார். நாம் ஊழியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஒரு பாவி தவறு செய்த மனிதன் அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான், ஆனால் இறைவன் பார்க்க கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் எண்ணங்களை ஓடுகிறவர் அவனை பார்த்துவிட்டு அவனுடைய எண்ணத்தை அறிந்து வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை இறங்கி வா என்று சொல்கிறார். இல்ல நான் மரத்துல தான் இருப்பேன், நான் இறங்கி வர முடியாது, மேலே நின்றுறேன், நீ வேணா பார்த்து போயிட்டே அப்படின்னு இயேசு பார்த்து சொல்லல. இயேசு சொன்ன உடனே அவன் தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலிருந்து இறங்கினான். பணத்திலிருந்து இறங்கினான், அதிகாரத்திலிருந்து இறங்கினான், நான் வைத்திருக்கக்கூடிய செல்வ செழிப்பு எல்லாவற்றிலிருந்து இறங்கினான். அப்படி இறங்குகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால் இறைவனே அந்த வீட்டில் தங்குகிறார். நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய வீடுகள்ல
நான் இறங்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை நிற்பான்னு சொல்லுவோம், பெரிய பொம்பளை நிற்கிறார், நான் இறங்கி போக மாட்டேன், நான் சொல்றதான் சரி அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா? கட்டாயம் இருக்கு பண்ணி வாய்ப்பே இல்லை. அப்படி சந்தோஷம் நிறைவு இல்லாத வீட்டுல இறைவன் இருப்பாரா? இருக்க முடியாது. அப்படி என்றால் இரண்டாவது சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இறங்கி வர சொல்றார். நம்முடைய வாழ்க்கை பல நிலைகளில் நாம் இறங்கி வருகிற போது இறைவனே நம்முடைய இல்லத்திற்கு உணவருந்தப்படுகிறார் என்ற செய்திதான் சக்கேயுடைய வாழ்வு சொல்கிற பாடமாய் இருக்கிறார். சிந்திப்போம். ஆம்.